2018ல வந்த மூன்றாவது எஸ்ஏ கேள்வி. சாரி, இரண்டாவது எஸ்ஏ கேள்வி. இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வாட்சி பார்த்தோம்னா, ஒரு செவ்வகத்தின் இரு அடுத்துள்ள பக்கங்களின் நீளங்களின் மொத்தம் 16ம் மூலைவிட்டத்தின் நீளம் 14ம் ஆகும். ஓகே, என்ன தரவு தந்திருக்கிறாங்க? இது ஒரு படத்துக்கு குறிப்போமே. படத்துக்கு குறிச்சு பார்த்தோம்னா மிகவும் இலகுவா விளங்கிக் கொள்ளலாம். செவ்வகத்தின் இரு அடுத்துள்ள பக்கங்களின் நீளங்களின் மொத்தம் 16 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு செவ்வகம் வரைவோம். சரி, இப்படித்தானே இருக்கும் செவ்வகம். எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமுமாக இருக்கும். ஓகே, நீளங்களின் மொத்தம். இப்ப அடுத்துள்ள பக்கங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த பக்கத்தையும், சரியா, இந்த பக்கத்தை ஏன்னு எடுப்போம், இந்த பக்கத்தை பின்னு எடுப்போம். ஏனுடையதும் பியினுடையதும் கூட்டுத்தொகை 16. சரியா, ஏனுடையதும் பியினுடையதும் கூட்டுத்தொகை 16. ஏயும் பியையும் கூட்டினா 16ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒரு மூலைவிட்டத்தின் நீளம் 14 சென்டிமீட்டர். மூலைவிட்டம்னா என்னன்னா பாருங்க, 4 மூலைகள் வச்சிருக்கிறாரா? செவ்வகமுக்கு எத்தனை மூலை இருக்கு? 1, 2, 3, 4 மூலைகள் வைத்திருக்கிறாரு. அதுல எதிர்ல உள்ள மூலைகளை இணைத்து வரையும் நேர்கோடை தான் மூலைவிட்டம் அப்படின்னு சொல்லுவோம். எதிரெதிர்ல இருக்கிற மூலைவிட்டங்களை இணைத்து வரையும் நேர்கோடு. இதை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த செங்கோணமா தான் இருக்கும். சரியா, செவ்வகத்துல எல்லா கோணங்களுமே, எல்லா உச்சி கோணங்களுமே செங்கோணமா இருக்கு. பாருங்க, தரப்பட்டிருக்க தரவை கிளியரா நம்ம குறிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்துள்ள இரு பக்கங்களில் நீளங்களின் மொத்தம் 16. ஆகவே ஏயும் பியையும் கூட்டும் போது 16. மூளை விட்டத்தின் நீளம் 14 சென்டிமீட்டர். ஓகே, அதையும் குறிச்சுப்போம். இதுதானே நம்மள்ட்ட மூளை விட்டம். இப்ப நம்ம கன்சிடர் பண்ணிருக்கிற மூளை விட்டம் இவர் தான். ஆகவே இவருடைய நீளம் 14 சென்டிமீட்டர். செவ்வகத்தின் அகலம் x சென்டிமீட்டர் என கொள்ளும் போது அது இருபடி சமன்பாடு இதை திருப்தி ஆகிக்கிறது என காட்டிட்டு அதுக்கு பிறகு இன்னொரு வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இங்க என்ன விஷயம் தந்திருக்காங்கன்றத கிளியரா விளங்கணும்னா சரி. மொத்தம் ஏயும் பியையும் கூட்டும் போது இவ்வளோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அகலம் தந்திருக்கிறாங்க x அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, நமக்கு தெரியும் நீளத்தையும் அகலத்தையும் கூட்டும் போது 16 அப்படின்னு தந்திருக்கிறாங்க. சரியா, 16. அதுல இருந்து இந்த அகலத்தை மட்டும் திரும்ப தந்திருக்கிறாங்க தனியா x சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. x சென்டிமீட்டர். பாருங்க, இந்த அதான் நான் நீளத்தை எடுக்கிறேன். சரி, நம்ம நீளம்னு எழுதிக்குவோம். சரியா, நீளம்னே எழுதி கொண்டு அது செய்வோம். அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும் தானே. இந்த நீளத்துடன் அகலத்தையும் கூட்டும் போது நமக்கு எவ்வளவு வருதுன்னு தந்தாங்க ஆல்ரெடி. இது அடுத்துள்ள பக்கங்களின் நீளங்களின் மொத்தம்னா பாருங்க, 2 அடுத்தடுத்து வர பக்கம் என்ன? ஒரு நீளம் வந்தா அடுத்து அகலம் வரும், அடுத்து நீளம் வரும், அடுத்து அகலம் வரும். ஆகவே அடுத்தடுத்துள்ள பக்கங்களின் கூட்டுத்தொகைனா ஒரு நீளத்தையும் ஒரு அகலத்தையும் கூட்டும் போது நமக்கு 16 சென்டிமீட்டர் தந்துட்டாங்க. 16 சென்டிமீட்டர். இப்போ அகலம் என்ன தனியா தந்திருக்காங்க? செவ்வகத்தின் அகலம் x சென்டிமீட்டர். அப்ப என்ன செய்வோம்? நீளம் அப்படியே இருக்கட்டும், அகலத்துக்கு பதிலா x பிரதியிட போறேன். x சென்டிமீட்டரை பிரதியிட போறேன். x மட்டும் பிரதியிடும். இதுதான் 16க்கு சமனா இருக்கும். நீளத்தோட x கூட்டுறதா 16க்கு சமனா இருக்கும். இதுல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா நீளத்துக்குரிய தொடர்பு கண்டுபிடிக்க போறோம். நீளத்துக்குரிய தொடர்பு. ஆகவே இங்க என்ன செய்யப்பட்டிருக்கு? நீளத்தை கண்டுபிடிக்க இந்த சமன்பாட்டுல நீளத்தை எழுவாய் மாற்றணும்னா சரி, x நீளத்தோட கூட்டப்பட்டிருக்கு. அவரை சமன்பாட்டுக்கு எதிர்பக்கமாக இந்த கூட்டப்பட்டுள்ள பெருமானத்தை நம்ம கொண்டு செல்லும் போது அவர் கழிக்கப்படுவார். 16லிருந்து x கழிக்கப்படும். பாருங்க, நீளத்தோட x கூட்டப்பட்டிருக்கு. நமக்கு இங்க x தேவையில்லையே. x தூக்கிட்டு போயிட்டு அந்த பக்கம் போட்டுருவோம். கூட்டல் இவர் நேர் அடையாளமா இருக்கிறாரு. சமன்பாட்டுக்கு எதிர்பக்கமாக செல்லும் போது மறை அடையாளமாக மாற்றமடைவார். ஆகவே இந்த செவ்வகத்தின் நீளம் 16 சய x சென்டிமீட்டர். 16 சய x சென்டிமீட்டர். இதுதான் இந்த செவ்வகத்தினுடைய நீளமாக இருக்கும். அகலம் ஆல்ரெடி தந்திருக்கிறாங்க. அதை வைத்துக்கொண்டு 2 தரவுகள் மொத்தம் தெரியும், அகலம் தெரியும். அப்ப என்ன செய்வோம்? அதை வைத்துக்கொண்டு நீளத்துக்குரிய தொடர்பு இந்த இடத்துல எழுதியிருக்கிறோம். தொடர்ச்சியா இந்த கேள்வியை பார்ப்போம். சரி, நம்ம தந்திருக்க தரவுகளை குறிச்சிட்டோம். சரியா, செவ்வகத்தை பத்தி தந்திருக்காங்க, அதை வச்சு குறிச்சிட்டோம். சரி, எக்ஸ் என கொள்ளும் போது அது இருபடி சமன்பாடு x வர்க்கம் சய 16x சக 30 = 0 திருப்தி ஆக்குகின்றதென காட்டி
அதை திருப்தி ஆக்குதுன்னு நம்மளதான் காட்ட சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இந்த 3 தடவையும் வைத்துக்கொண்டு அது திருப்தி ஆக்குறதுன்னு பார்த்தா, இங்கதான் நம்ம படம் வரையறதுக்குரிய அந்த குரூஷியலான விஷயம் இங்கதான் வருது. படம் வரையல அப்படின்னா உங்களுக்கு இதுல இருந்து என்ன தொடர்பு நம்ம எடுக்க போறோம் அப்படின்றது விளங்காம இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு செங்கோண முக்கோணி கிடைக்கப்பட்டிருக்கிறா. பாருங்க, செங்கோண முக்கோணி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது தானே. நீளம் தெரியும், அகலம் தெரியும். அதாவது அந்த செங்கோண முக்கோணியினுடைய செங்குத்து உயரம், அடி தெரியும், அதனுடைய செம்பக்கத்தின் நீளமும் தெரியும். சரியா? இதுல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு எந்த ஒரு தியரியும் இல்ல. நீங்களாதான் அந்த கேள்விய படத்தை போட்டுட்டு யோசிச்சு பார்க்கணும். இதுல நம்ம என்னத்தை யூஸ் பண்ணி இது எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் முக்கோணிகள், செங்கோண முக்கோணிகள் சம்பந்தப்படுற எல்லா இடங்கள்லயுமே நம்ம ஒட்டுமொத்தமா ஒரு 100க்கு 90% இடங்கள்ல பைதகரஸ் விதி, பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தலாம். சரி, பைதகரஸ் என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்றத லைட்டா பார்ப்போம். என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு செங்கோண முக்கோணி எடுத்துக்க சொல்றாரு. சரி, செங்கோண முக்கோணியில இந்த செங்கோணத்தை உருவாக்குவதற்கு பயன்படும் இரு பக்கங்கள் யார்? இந்த செங்கோணத்தை உருவாக்குறதுக்கு பயன்படுத்துற இரு பக்கங்கள், இவரை ஏன்னு போடுவோம், இவரை பீன்னு போடுவோம், அந்த மாதிரி இவரை சி. செங்கோணத்தை உருவாக்க பயன்படும் இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை. சரி, பெருசா அவர் சொல்றாரு. அவர் சொல்றது ஈஸியா என்ன விஷயம்னா, இந்த செங்கோணம் இருக்கா, செங்கோண முக்கோணில அவருக்கு எதிரான பக்கம் இருக்காதானே, இவரை செம்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். செங்கோணத்துக்கு எதிரான பக்கத்தை செம்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செம்பக்கத்தின் வர்க்கம், அதாவது இந்த ஆங்கில எழுத்துக்களை வைத்து எழுதினோம்னா சியினுடைய வர்க்கம், சியினுடைய வர்க்கமானது ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். ஏனைய இரு பக்கங்கள் யார் யாரு? ஒன்று ஏ, இன்னொன்று பி. ஆகவே ஏ இன் வர்க்கத்துக்கும் பி இன் வர்க்கத்தையும் கூட்டுறது சி இன் வர்க்கத்துக்கு சமனா இருக்கும். இதுதான் பைதகரஸ் சொல்ற தொடர்பு. சரியா? இதுதான் பைதகரஸ் சொல்ற தொடர்பு. திரும்ப பார்ப்போம் என்ன சொல்லி இருக்கிறாரு பைதகரஸ். ஒரு செங்கோண முக்கோணில செங்கோணத்துக்கு எதிராக இருக்க பக்கத்தை செம்பக்கம்னு எடுத்துப்போம். அந்த செம்பக்கத்தின் வர்க்கம், சரியா? சும்மா செம்பக்கம் சமன் மற்ற ரெண்டு பக்கமும் மற்ற ரெண்டு பக்கங்களும்னு சொல்லக்கூடாது. செம்பக்கத்தின் வர்க்கமானது, சரியா, வர்க்கம் அது ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். செம்பக்கத்தின் வர்க்கம் ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த இந்த படத்துல நமக்கு இங்க ஒரு செங்கோண முக்கோணி கிடைத்திருக்கிறார் தானே. இவர்ல நம்ம பைதகரஸ் விதியை பயன்படுத்துவோம். செங்கோண முக்கோணினாலே அங்க யார் இருக்கிறா? பைதகரஸ் தான் இருக்கிறாரு. அவர் இந்த விதியை பயன்படுத்தணும்னா சரி. செம்பக்கத்தின் வர்க்கம், இதுல செம்பக்கம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கோணம். இந்த செங்கோணத்தை தானே, இந்த முக்கோணியில இவர் தானே செங்கோணம். இதற்கு எதிராக உள்ள பக்கம் தான் செம்பக்கம். அந்த செம்பக்கத்தின் வர்க்கம், அதாவது இந்த முக்கோணி, இந்த கருப்பு நிற முக்கோணியை கன்சிடர் பண்ணீங்கன்னா இங்க செம்பக்கத்தின் வர்க்கம் அப்படின்றது 14 வர்க்கம். சரியா? செம்பக்கத்தின் வர்க்கமானது ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன்னு சொல்றாங்க. செம்பக்கத்தின் வர்க்கம் எழுதிட்டமா. ஏனைய ரெண்டு பக்கங்களும் யார் யாரு? ஒன்று எக்ஸ், இன்னொரு 16 sin x. அப்படி ஒரு கோவையாவே யோசிப்போம். சரி, அவங்க ரெண்டு பேரோட வர்க்கத்துக்கு கூட்டுத்தொகைக்கு சமன் அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே அதற்குரிய கோவை எழுதணும்னா எக்ஸ் வர்க்கம் ஒரு பக்கம், சரியா, இவருக்கு வர்க்கம் போட்டோம், பிளஸ் மற்ற பக்கம் யாரு? 16 sin x. அவர்ல எக்ஸுக்கு மட்டும் வர்க்கம் போட்டு வைக்கிறது இல்ல. 16 sin x ஒரு கோவை தானே, இந்த கோவையினுடைய வர்க்கமாக இருக்கும். பைதகரஸ் விதியை தரப்பட்டுள்ள முக்கோணில பிரயோகிச்சிருக்கிறோம். செம்பக்கத்தின் வர்க்கம், அதாவது 14 வர்க்கம், செங்கோணத்துக்கு எதிரான 14 வர்க்கம் ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். ஆகவே ஏனைய இரண்டு பக்கங்கள் இங்கே எக்ஸ் இருக்கிறாரு, ஆகவே எக்ஸ் வர்க்கம். இங்க 16 sin x இருக்கிறாரு, ஆகவே பிளஸ் 16 sin x வர்க்கம். இவ்வாறுதான் இந்த முக்கோணியில் பைதகரஸ் தொடர்பை எழுத வேண்டும். பைதகரஸ் தொடர்பின் மூலம் கண்டுபிடித்தது 14 வர்க்கம் சமன் எக்ஸ் வர்க்கம் சக 16 sin x முழுவதன் வர்க்கம். 16 sin x முழுவதன் வர்க்கம். இதுதான் அந்த பைதகரஸ் தொடர்புல இருந்து நம்ம உருவாக்குன கோவை. இந்த கோவையை தீர்க்கும் போது கட்டாயம் நமக்கு இந்த மாதிரியான ஒரு விடயம் கிடைக்கக்கூடியதா இருக்கும். சரி, இதை எப்படி விரித்து எழுதுறதுனா, முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னு பாருங்க. 14 வர்க்கம் எவ்வளவு? 14 தர 14. இதை பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 196ன்னு கிடைக்கும்.
196 சமன் எக்ஸ் வர்க்கம்னா எக்ஸ் வர்க்கம் அப்படியே தான். 16 சய எக்ஸ் முழுவதன் வர்க்கம். இது ஒரு இருபடி கோவை. இந்த கோவையை எப்படி விரித்தெழுதுறது அப்படின்றத தனியா பார்ப்போம். சரியா? இது ஒரு தனி செக்ஷன். சரியா? அதையே நம்ம இன்னைக்குலயே பார்ப்போம். 16 சய எக்ஸ் முழுவதன் வர்க்கத்தை எவ்வாறு விரித்தெழுதணும்னா என்ன நடக்குது? 14 வர்க்கத்தை எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 14 பெருக்குவோம். வர்க்கம் அப்படின்றது எத்தனை தடவைகள் குறிப்பிட்ட பெருமானம் பெருக்கப்படுறது அப்படின்றத குறிக்கும். ஆகவே 14 வர்க்கம்னா 14 தர 14. அதுதான் 196ன்னு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன வரப்போகுது பாருங்க. 16 சய எக்ஸ் தான் 2 தடவை பெருக்கப்பட போகுது. ஆகவே 16 சய எக்ஸ் பெருக்கல், ஓகே, பெருக்கல் பிராக்கெட் வரும்போது நம்ம யூசுவலி பெருக்கல் போட மாட்டோம். சய 16 சய எக்ஸ் 16 சய எக்ஸ் தர 16 சய எக்ஸ். அதாவது இந்த கோவைய அதே கோவையால இன்னொரு முறை பெருக்க போறோம். சரியா? கோவைய அதே கோவையால இன்னொரு முறை பெருக்க போறோம். பெருக்கும் போது கவனமா பாத்துக்கோங்க. எப்படி பெருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல 16 இங்க பாருங்க, இதுல 2 பேர் இருக்கிறாங்களா? 16 சய எக்ஸ்ன்னு தானே இருக்கிறாங்க. இவங்களை நம்ம 2 பாகங்களா உடைச்சு எடுத்துக்கொள்ளுவோம். 16 தனியா எடுத்துக்கொள்வோம், மறை எக்ஸ் தனியா எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்கொண்டு அதற்கு மேலதிகமான ஸ்டெப்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இவர் 2 பேரை உடைச்சிட்டோம் தானே. 16 ஒரு இடத்துல எடுத்துட்டோம், மறை எக்ஸ் தனியா எடுத்துட்டோம். என்ன செய்ய போறோம்னா முதல்ல இந்த 16ஆல எஞ்சி இருக்கிற கோவைய பெருக்க போறோம். எஞ்சி இருக்கிற கோவைனா யாரு? அந்த பக்கமா 16 சய எக்ஸ் ஒருத்தர் இருக்கிறார் தானே, அவரை பெருக்க போறோம். முதல்ல இருக்கிற 16ஆல அந்த பக்கமா இருக்க கோவை 16 சய எக்ஸ பெருக்கிறோம். அந்த மாதிரி மறுபடி மறை எக்ஸ் ஆலையும் 16 சய எக்ஸ் அப்படின்ற கோவையை பெருக்க போறோம். இதுதான் இங்க நம்ம செய்ய வேண்டிய வேலை. முதல்ல என்ன செய்தோம்? 16ஆல இந்த கோவையை பெருக்கணும். அதற்கு அடுத்து மறை எக்ஸ் ஆல அந்த பக்கமா இருக்கிற 16 சய எக்ஸ் அப்படின்ற கோவையை பெருக்க போறோம். சரியா? கோவையை பெருக்க போறோம். பெருக்கும் போது பாருங்க, இது பெருக்கி விரித்து எழுதும். 16ஆல பெருக்கணும். இந்த கொமனார் முதல்ல இருக்கிறார் தானே, இவரை காரணி அப்படின்னு சொல்லுவோம். பொது காரணி. பொது காரணி என்ன செய்வார்னா, இந்த பிராக்கெட்டுக்குள்ள 2 பேர் இருக்கிறாங்க தானே, அவங்க 2 பேரையுமே அவர் பெருக்க போறாரு. 2 பேரையுமே அவரு பெருக்க போறாரு. அதுதான் இங்க இருக்கிற விஷயம். சரி, எப்படி அவர் பெருக்கிறாரு அப்படின்றத பார்ப்போம். 16ஆல பெருக்குனீங்கன்னா 256ன்னு வரும். சரியா? 16ஆல பெருக்கணும். அடுத்து என்ன சொன்னா 16 மறை எக்ஸால பெருக்கணும். பாருங்க, இவர் கொமனா தானே இருக்கிறாரு. இந்த 16 அப்படின்றவர் கொமனா இருக்கிறாரு தானே. அதனால இவர் என்ன செய்வோம்னா முதல்ல 16ஆல பெருக்குவோம். அடுத்தது இந்த மறை எக்ஸால பெருக்கும். 16ஆல பெருக்குனா 256ன்னு வரும். அடுத்து 16 மறை எக்ஸால பெருக்குனா மறை 16 எக்ஸ்ன்னு வரும். மறை 16 எக்ஸ். அதே மாதிரி அடுத்ததுலயும் பெருக்கி விரித்து எழுத போறோம். இங்க காமனா இருக்கிறது யாரு? மறை எக்ஸ். மறை எக்ஸ் தான் இங்க பொது காரணியாக அமைந்திருக்கிறார். ஆகவே அவர் என்ன செய்ய போறோம்னா மறை எக்ஸால 16 பெருக்கும். மறை எக்ஸால 16 பெருக்குனீங்கன்னா மறை 16 எக்ஸ்ன்னு வரும். சரி, மறை 16 எக்ஸ். பாருங்க, உங்களுக்கு ஒரு டவுட் வரும். 16ஆல மறை எக்ஸ பெருக்குனாலும் மறை 16 எக்ஸ் வருது. மறை எக்ஸால 16 பெருக்குனாலும் எப்படி மறை 16 எக்ஸ் வரும்? ஏன் மறை எக்ஸ் 16ன்னு எழுத முடியாதா அப்படின்ட்டு ஒரு டவுட் வரலாம். சரியா? பெருக்கும் போது இப்படி எழுதலாம். ஆனா அது ஒரு பொருத்தமான முறையாக இருக்காது. எழுதும் போது எக்ஸ்ன்றது தெரியாக்கணியம் தானே. தெரியாக்கணியத்தினுடைய பெருமானம் நமக்கு தெரியாது. ஆகவே அவரை பின்னால போட்டு 16ன்றவர் நமக்கு தெரியும் தானே. 16னா 16 தான். ஆகவே அந்த இலக்கத்துக்கு முன்னுரிமை கொடுத்து நம்ம இவரை பெருக்கும் போதும் இதுல இருக்கிற நம்பர் யாரு? 16. அவரை தான் முன்னுரிமை கொடுத்து எழுதியது. தெரியாக்கணியத்தை அடுத்தபட்சமாக எழுத வேண்டும். சரியா? பாருங்க, 16 மறை எக்ஸால பெருக்கும் போதும் மறை 16 எக்ஸ் தான் வருது. மறை எக்ஸ 16ஆல பெருக்கும் போதும் மறை 16 எக்ஸ் தான் வருது. இது ஏன் நடக்குது அப்படின்றத கிளியரா விளங்கிக்கணும். சரியா? ஏன் நடக்குது? பெருக்கும் போது பாருங்க, இலக்கத்துக்கு, அதாவது இலக்கத்துக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு அதற்கு பிறகுதான் தெரியாக்கணியத்தை எழுதி காட்ட வேண்டும். சரியா? அதற்கு பிறகுதான் தெரியாக்கணியத்தை எழுதி காட்ட வேண்டும். ஓகே, கடைசியா யார பெருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறை எக்ஸால 16 பெருக்கிட்டு தானே. இன்னும் ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்காரு. மறை எக்ஸால மறை எக்ஸ பெருக்க போறோம். மறையால மறைய பெருக்குனீங்கன்னா நேர்,
எக்ஸால எக்ஸ பெருக்குனா எக்ஸ் வர்க்கம், எக்ஸ் வர்க்கம் அவ்வளவுதான். சரி, என்ன செய்தோம்? இவரை விரித்து எழுதுறதுக்கு இந்த மாதிரி எழுதியிருக்கிறோம். சரியா? விரித்து எழுதியிருக்கிறோம். 16 சய எக்ஸ், 16 சய எக்ஸ்.